அனைவருக்கும் காய்ஸ் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோன்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா உங்களுக்கு யூபிஎஸ்சிலேருந்து தற்போது ரிசல்ட் வெளியாக இருக்குது. யாரெல்லாம் என்சிசி சி சர்டிஃபிகேட் வச்சு நீங்கள் அப்ளிகேஷன் போட்டு உங்களுடைய எஃபர்ட்டை நீங்கள் எந்த அளவுக்கு போட்டிருக்கீங்களோ அவங்களுக்கெல்லாம் ஃபைனல் ரிசல்ட் தற்போது ரிலீஸ் ஆகிருக்கு. உங்களுடைய ரோல் நம்பர், உங்களுடைய நேம், உங்களுடைய ரிஜிஸ்டர் நம்பர் எல்லாமே கரெக்டாக இதில் வந்திருக்கான்றதை ஒன் பை ஒன்னாக நீங்கள் செக் பண்ணிங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் வந்து டோட்டலாக வேகன்சி இந்த 365 வேகன்சி ப்ளஸ் வந்து 227 ப்ளஸ் 103 ப்ளஸ் 35 சரிங்களா. இந்தியன் நேவி, இந்தியன் ஏர்ஃபோர்ஸ், இந்தியன் ஆர்மி இந்த கேட்டகரி தான் ஆர்மி ஆஃபீஸருக்கு தேர்ந்தெடுத்தாங்க. மிலிட்ரி ஆஃப் டிஃபென்ஸ், இந்தியன் மிலிட்ரி அகாடமி, நேவல் அகாடமி இந்த மாதிரி துறையிலேருந்து கம்பல்சரி அனைவரும் போட்டி போட்டுருப்பீங்க. அது மட்டும் கிடையாது, என்சிசி சி சர்டிஃபிகேட் வச்சுருக்கவங்களுக்கு 100 வேகன்சி கொடுத்துருந்தாங்க. ஓகேங்களா. ஒன்லி ஃபார் சி சர்டிஃபிகேட் ஹோல்டருக்கு உங்களுக்கு ஆனால் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணிவிட்டு அதுக்கான எஃபெக்ட் நீங்கள் போட்டிருப்பீங்க. இதில் இருக்கிற நேம் லிஸ்ட்டு, ரோல் நம்பர் யாரெல்லாம் இதில் வந்திருக்கீங்களோ அவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து பெஸ்ட் ஆஃப் லாக். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபைனல் ரிசல்ட் இது சரியா. இந்த லிஸ்ட்டில் இருக்கிறவங்க தான் இந்த ரெக்ரூட்மெண்ட்லேயே செலக்ட் ஆன ஒரு மெம்பர்ஸ் சரிங்களா. அவங்களாம் எந்த அளவுக்கு ரிட்டன் எக்ஸாம் ப்ளஸ் வந்து பர்சனாலிட்டி டெஸ்ட்டு அண்ட் எஸ்எஸ்பி இன்டர்வியூலாம் எந்த அளவுக்கு இவங்க வந்து எஃபெக்ட் போட்டிருப்பான்றது அனைவருக்கும் தெரிஞ்சிருக்கும். அது மட்டும் கிடையாது, வரக்கூடிய நாட்களில் இந்த நோட்டிஃபிகேஷன் ப்ளஸ் வந்து ரிசல்ட் எல்லாம் எப்படியெல்லாம் பார்க்க முடியுன்றதை நம்ம ஒன் பை ஒன்னாக ஷோ பண்ணுறேன். பாருங்க சரிங்களா. கேபினெட் டிஃபென்ஸ் சர்வீஸ் ஃபஸ்ட்டு எக்ஸாமினேஷன் 2025 டைட்டிலே கொடுத்துட்டாங்க. உங்களோட சீரியல் நம்பர், ரோல் நம்பர் அண்ட் நேம். இந்தியன் மிலிட்ரி அகாடமி ஓகேங்களா. இதில் 1 2 3 4 இந்த மாதிரி பார்கோட் கொடுத்துருக்காங்க பாருங்கள் சரிங்களா. இந்த இடத்துல உங்களோட ரோல் நம்பர் இருக்கான்னு கரெக்டாக பார்த்துங்க. உங்களோட நேம் சரிங்களா. உங்களோட நேம் வந்து இதில் இருக்கான்றதை கரெக்டாக செக் பண்ணிங்க. வீடியோ ஃபுல்லாக லென்த்தாக போகும் சரிங்களா. மறக்காமல் உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கு யாரெல்லாம் யூபிஎஸ்சியில் எஃபெக்ட் போடணும், ஒரு கலெக்டர் ஆகணும், ஒரு ஐஏஎஸ் ஆகணும், ஒரு ஐபிஎஸ் ஆகணும், ஐஎஃப்எஸ் ஆகணுன்றவங்களுக்கு இந்த மிலிட்ரி அகாடமிலையும் அதே போல் ஒரு பவர்ஃபுல் ஜாப் இருக்குன்றதை நீங்கள் வந்து இந்த வீடியோ ஷேர் பண்ண மூலிமா அவங்க ஒரு தகவல் தெரிஞ்சுருப்பாங்க. ஏன்னா வரக்கூடிய நாட்களில் வந்து எல்லாருமே ஒரு யூபிஎஸ்சியில் இந்த மாதிரி ரெக்ரூட்மெண்ட்லாம் கால்ஃபர் பண்ணுறாங்க, எப்படி ரிசல்ட்டை வந்து அவுட் பண்ணுறாங்க என்றதை ஒன் பை ஒன்னாக உங்களுக்கு புரிய வரும் சரிங்களா. சீரியல் நம்பர், ரோல் நம்பர், நேம் இது வந்து நம்மளுடைய 2வது பேஜ் ஓகேங்களா. இது 2வது பேஜ் நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கிறது. நேமெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துங்க. சில பேருக்கு நேம் ஒரே மாதிரி இருக்கும், அதனால தான் வந்து அவங்க ரோல் நம்பரோடு கொடுத்துட்டு இருக்காங்க. இந்தியன் மிலிட்ரி அகாடமியில் செலக்ட் ஆனக்கூட நபர்கள் ஓகேவா. இவங்க எல்லாருமே வந்து இந்தியன் மிலிட்ரி அகாடமியில் செலக்ட் ஆனவங்க மெம்பர்ஷிப் ஓகேங்களா. இவங்க எல்லாருமே நம்ம நாட்டுக்காக இராணுவத்தில் சேரக்கூடிய நபர்கள். இவங்களாம் மேல் அதிகாரியாக. இதில் பெண்களுக்கும் முன்னுரிமை கொடுத்துருக்காங்க. என்சிசி சி சர்டிஃபிகேட் தான் ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸு. அவங்களுக்குன்னு தனி கோட்டாவே இருக்குது. இதில் டிகிரி முடித்தவங்க அனைவரும் அப்ளிகேஷன் போடலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து அவங்க இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் ரொம்ப பெஸ்ட் ஓகேங்களா. ஏன்னு பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட் வந்து அவங்களுக்கு ஆர்மியில் வந்து எலக்ட்ரிக்கல் ப்ளஸ் வந்து மெக்கானிக்கல் இந்த மாதிரி துறையில் வந்து நிறைய ரெக்ரூட்மெண்ட் கால்ஃபர் பண்ணுறாங்க ஆஃபீஸர் ஓகேங்களா. டேரெக்டாக இவங்களாம் வந்து ஒரு சோல்ஜராக போகாமல் இந்தியன் ஆர்மி ஆஃபீஸராக உள்ளே வராங்க. முப்படையில் இவங்க டேரெக்டாக இவங்க உள்ளே வர மாதிரி. உங்களோட நேம், ரோல் நம்பர் எல்லாமே செக் பண்ணிங்க ஒன்ஸ். மறக்காமல் இந்த வீடியோ எல்லோரும் ஷேர் பண்ணி விடுங்க. கண்டிப்பாக அனைவருக்கும் பயனுள்ளதாக இருக்கும். நம்மளோட வாய்ப்பை வந்து நாம் தான் கரெக்டாக பயன்படுத்திக்கணும் நபர்களே.
கிட்டத்தட்ட எவ்வளோ பேர் பாஸ் பண்ணியிருக்காங்கன்றதை ஒன் பை ஒன்னாக பார்த்துருவோம். டோட்டலாக பாஸ் பண்ணிக்கிறது வந்து 227 பேர் பாஸ் பண்ணியிருக்காங்க. இதோட லாஸ்ட். ஓகேங்களா, மொத்தம் 4 பேஜஸ் கவர் ஆகுது. ரிசல்ட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க பிடிஎஃப் மூலிமா தான். இதுக்கான லிங்க்கு கடை கூட பயோவில் கொடுத்துட்றேன், வேணும்னு செப்பரேட்டாக கேளுங்க. யூபிஎஸ்சியில் ஒரு இராணுவ அதிகாரிக்கு டேரெக்டாக நம்ம வந்து செலக்ட் ஆகணும்னா யூபிஎஸ்சி மூலிமா தான் நீங்கள் உள்ளே போகவே முடியும். உங்களுடைய ரோல் நம்பர் ப்ளஸ் வந்து நேம் எல்லாமே கரெக்டாக இருக்கான்றதை நீங்கள் ஒன் டைம் பார்த்துங்க. ஓகேங்களா, எல்லாமே உங்களுக்கு மெயில் மூலிமாவும் ரிசல்ட் வந்துட்டு இருக்கும். ஜஸ்ட் உங்களை அலாட் பண்ணிவிட்டு யாரெல்லாம் பாஸ் பண்ணியிருக்கீங்களோ உங்களுக்கு மெசேஜ் மூலமாக ஒரு தகவல் கொடுத்துட்டு இருப்பாங்க. இவங்களுக்கு எல்லாேருக்கும் இன்னும் கூடிய விரைவில் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வரும். பை போஸ்ட் மூலிமா தான் வராது, அது என்ன வரி பண்ணிக்க வேண்டாம். 217 பேர் ஓவரால் செலக்ட் பண்ணியிருக்காங்க. ஆல் ஓவர் இந்தியா காம்படிஷனு. பேர் பெண்களுக்கு தனி, ஆண்களுக்கு தனி, மென்ஸ் அண்ட் உமன்ஸ் இவங்களுக்கு எல்லாருமே ஒரே பிடிஎஃப் தான் ரிசல்ட் வந்து கண்டக்ட் பண்ணி விட்டுருக்காங்க. எங்களுக்கு தனியாக வருமா இல்லை என்சிசி சி சர்டிஃபிகேட் ஹோல்டருக்கு தனியாக வருமா நல்லா கிடையாது. ஃபைனலாக ஒரே இதாக ரிலீஸ் பண்ணிட்டாங்க, ரிசல்ட்டை வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. டோட்டலாக வேக்கன்சி சி சர்டிஃபிகேட் எத்தனை பேர் அந்த சி சர்டிஃபிகேட் இல்லாதவங்களுக்கு எத்தனை பேருன்றதை தனித்தனியாக பிரிச்சுருக்காங்க. இந்தியன் மிலிட்ரி அகாடமி, இந்தியன் நேவல் அகாடமி, ஏர்ஃபோர்ஸ் அகாடமி, இந்த 3 பிரிவினைக்கு தான் இந்த வேக்கன்சி கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க. இதில் செலக்ட் ஆகக்கூடிய நபர்கள் தான் இப்போ நேம் லிஸ்ட்டை நீங்கள் பார்த்துருப்பீங்க. அண்ட் எஸ்எஸ்பி இன்டர்வியூ இந்த மாதிரி ரொம்ப டஃப்பாக இருக்குன்றதை நம்மளோட எல்லா யூடியூப் சேனலில் ரிலீஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஓகேங்களா, அதுக்கான தகவல் ப்ளஸ் வந்து எல்லாமே வந்து உங்களுடைய ரிசல்ட் அண்ட் டாக்குமெண்ட்ஸு ப்ளஸ் வந்து மெடிக்கல் எக்ஸாமினேஷன் not been taken the accounting preparation of the list. ஓகேங்களா, அவங்க கூப்பிடும்போது உங்களோட ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸு, பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, பர்த் சர்டிஃபிகேட், 10th மார்க் ஷீட் எல்லாமே நீங்கள் கொண்டு போகிற மாதிரி இருக்கும். எல்லாமே ஒரிஜினலாக தான் அவங்க கேட்குறாங்க. ஆர்மி ஹெட் குவார்ட்டர்ஸில் தான் ப்ராசஸிங்கில் இருக்குது. உங்களோட டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன்லாம் பக்காவாக செக் பண்ணுவாங்க. அப்ளிகேஷன் போடும் போதே நான் ஒரு தகவல் கொடுப்பேன். நீங்கள் எந்த ஃபேக் சர்டிஃபிகேட் வச்சோ நீங்கள் ஆர்மி ரெக்ரூட்மெண்ட்டுக்குள்ளே மேல் அதிகாரியாக உள்ளே போக முடியாது. கண்டிப்பாக சைடு வெரிஃபிகேஷன் கம்பல்சரி பண்ணுவாங்க. இதில் ஏதாச்சும் நீங்கள் சிக்கிட்டீங்கன்னா, ஃபோர்ஜரி பண்ணவங்கள சொல்கிறேன், சிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு லைஃபே போயிடும். ஓகேங்களா, அந்த அளவுக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கும். யாராக இருந்தாலும் உங்களோட ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் வச்சு அப்ளை பண்ணவங்களுக்கு எந்த வரியும் பண்ணிக்க வேண்டாம். எந்த தகவல் வேணாலும் இதுக்கு மேல் கூடிய தகவல் ஏதாச்சும் வேணும்னா நீங்கள் டேரெக்டாக யூபிஎஸ்சி வெப்சைட் மூலிமா நீங்கள் தெரிஞ்சுக்கலான்றதை மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்காங்க. அனைவருக்கும் வாழ்த்துக்கள். தமிழ்நாட்டிலேருந்து எல்லாருமே யூபிஎஸ்சியில் இந்தியன் ஆஃபீஸர், இந்தியன் மிலிட்ரி, இந்தியன் ஏர்ஃபோர்ஸ், இந்தியன் நேவல் அகாடமியில் செலக்ட் ஆகணும். அட்லீஸ்ட் ட்ரை என்ன பண்ணுங்கள். ஏன்னா நம்ம பின்னாடி ஒரு ஜென்ரேஷனுக்கு நீங்கள் ஒரு எக்ஸாம்பிளாகவும் இருக்கணும். ப்ளஸ் வந்து ஒரு அனுபவம், நான் அட்டன் பண்ணியிருக்கேன், இன்றைக்கி இந்த மாதிரி ஒரு வாய்ப்புகள் வந்து கிடச்சிருந்துச்சி, நான் ரிட்டன் எக்ஸாம் கிளியர் பண்ணேன், ஒரு எக்ஸாம் உங்களுடைய அனுபவத்தை வந்து ஷேர் பண்ணிக்கிறதுக்கு கண்டிப்பாக ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஜஸ்ட் நீங்கள் கிளிக் ஆகிடுச்சுன்னா உங்கள் லைஃப் ஸ்டைலே மாறிடும். ஓகேங்களா, எல்லாமே ட்ரை பண்ணுங்கள். எல்லா வேலையும் வந்து
டஃப் கிடையாது. மனசுக்கு பிடிச்சிட்டு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அந்த அளவுக்கு எஃபெக்ட் போட்டால் இந்த ஜாப் கம்பல்சரி உங்களுக்கு வாய்ப்புகள் அமையும். அது மட்டும் கிடையாது, உங்களுக்கு வந்து கஸ்டமர் கேர் நம்பர் கூட கொடுத்துருக்காங்க. நீங்கள் அந்த கஸ்டமர் கேரில் வந்து நீங்கள் டேரெக்டாக ஃபோன் பண்ணி கூட கேட்டுக்கலாம். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்டாக இருக்கிற பட்சத்தில், ஓகேங்களா, டவுட்டாக இருக்கிற பட்சத்தில் உங்களுக்கு வந்து கஸ்டமர் கேர் நம்பர் கொடுத்துருக்காங்க. டோல் ஃப்ரீ தான். நீங்கள் டேரெக்டாக வந்து டெலிஃபோன் மூலிமா கண்டக்ட் பண்ணிக்கலாம். அதுவும் ஒர்க்கிங் டேஸில் தான் நீங்கள் கால் பண்ணணும் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 10 மணிலேருந்து உங்களுக்கு 4 மணி வரைக்கும் தான் டைமிங்னு கொடுத்துருக்காங்க, ஆஃபீஸ் டைம்.